அறியாதிருந்த முடிச்சுகள் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த 2 வாரமாக யோசுவாவினுடைய குணாதிசயங்கள், அவர் எப்படிப்பட்டவர் போன்ற பல விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது அவருடைய அற்புதங்கள். எதற்காக அவருடைய அற்புதங்களை நம்ம பற்றி பேசணும், என்னென்ன மாதிரியான அற்புதங்கள் எப்படி செஞ்சார் போன்ற பல விஷயங்களை என்ன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யோசுவாவுடைய அற்புதங்களை நம்ம எதற்காக பார்க்க வேண்டும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். யோசுவாவுடைய அற்புதங்கள் ஒரு வகையில் சொல்லப்போனால் 3 அற்புதங்கள் நம்ம ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 அற்புதங்களையுமே பல இறையியலாளர்கள் ஒரு பிராண கதை போல் அப்படின்ட்டு சொல்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், எல்லாமே இயற்கையை மீறின ஒரு அற்புதங்கள், அல்லது இயற்கையை மீறினதை ஒருவேளை மக்கள் புரிந்து கொள்ளாமல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைன்னு அதை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ரொம்ப விசேஷமான அற்புதங்கள். இந்த அற்புதங்கள் இன்னொரு கோணத்தில் நீங்கள் இந்த அற்புதங்களை பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி அமைச்சிருக்கிறாருங்கிறதும் ஒரு ஆச்சரியமான விஷயம். அவருடைய ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தில் இதை ரொம்ப ஒரு அழகான ஒரு சீக்வன்ஸாக ஒரு 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 தீர்மானத்தோடு ரொம்ப அழகாக தண்ணி, நிலம், ஆகாயம்னு போகிறத நம்ம பார்க்குறோம். அதை நம்ம போக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இது தொடர்பான கொஸ்டின்ஸ் கேள்வி இருக்கும். சொல்லுங்கள். இயற்கை நியதிகளை மீறிய அற்புதங்கள் ஏன்? அதாவது அற்புதங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ஏற்கனவே ஒரு சில அறிமுகத்தை பார்த்தோம். இன்னொரு காரியங்கள் என்னென்னா, ஒரு வகையில் பார்த்தா இயற்கை நியதிகளை மீறின அற்புதங்கிறது கூட ஒரு சௌகரியத்துக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நான் சொல்கிறது தயவுசெய்து எல்லாம் கவனமாக கேளுங்க. இயற்கையை மீறின அற்புதங்கள் என்று சொல்வது, ஆண்டவர் அதை நம்ம இன்னொரு வார்த்தையில் சொன்னால் இயற்கையோடு இயந்த ஒரு அற்புதம்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் வேதாகமத்தில் பல அற்புதங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இயந்து இயற்கையின் சக்திகளுக்குள்ளாக அவரின் ஒரு விசேஷமான ஒத்திசைந்த செயல்பாடு அந்த அற்புதத்தை நம்ம கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிற்கிது. ஆனால் கண்டிப்பாக ஒரே நிமிஷம், அதாவது இயற்கை நியதிகளை மீறிய அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன அற்புதங்கள் அப்படிங்கிறது நேரில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சின்ன ஒரு சுருக்கமாக என்னென்ன அற்புதங்கள்னு சொல்லிட்டு அது எந்த மாதிரின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம அதை பார்க்கலாம். இப்போ வரப்போகிற இந்த பகுதியில் நம்ம 3 அற்புதங்கள் தான் பிரதான அற்புதங்கள். ஒன்று யோர்தான் நதி நின்ற அற்புதம், 2வது ஒன்று நின்ன அற்புதம், ஒன்று விழுந்த அற்புதம், இன்னொன்று பறந்த அற்புதம். அப்படி நம்ம சுலபமாக சுருக்கமாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம யோர்தான் நதி நின்ன அற்புதத்தை பற்றியும் நம்ம விலாவாரியாக நம்ம பார்க்க போகிறோம். எரிகோ மதில் விழுந்த அற்புதத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வானத்தில் சூரியனும் சந்திரனும் நின்ன அற்புதத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த அற்புதத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அற்புதங்களை பற்றின ஒரு பொதுவான ஒரு பார்வையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணிட்டுருக்கேன். அப்போ என்னென்னா, இயற்கையின் அநேக காரியங்களை அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது, ஆர்கெஸ்ட்ராக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா காரியத்தையும் எப்படி கூட்டி இணைத்து அதை அற்புதமாக அவர் கொடுக்குற ஒரு காரியம். அப்போ இந்த அற்புதங்களை பார்க்குறப்போ இந்த கூட்டி சேர்க்கிற ஒரு அழகான தன்மையை நம்ம பார்த்து பிரமிக்கிறது நமக்கு ரொம்ப விசுவாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காரியத்தில் எப்படி ஆண்டவர் இயற்கையின் சக்திகளை ஒருங்கிணைச்சு இயற்கையை மீறாமல் அப்படிங்கிறது நான் சொல்கிறது திரும்ப முன்பான்முறைனா தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. எப்படி அழகாக அதை சேர்க்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு அவர் இயற்கை மீறாத ஒரு அற்புதங்கிறதுக்கு அநேக இவங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சீஷர்கள் படகுல போகிறப்போ பின்னாடி நின்று தூங்கிய இவர் பின்னணியத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருந்தவுடனே சீஷர்கள் அழுகிறாங்க, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையான்ட்டு. அப்போ உடனடியாக ஆண்டவர் வந்த உடனே ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த காரியத்தை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் எனக்கு இந்த சித்தனை நீங்கள் எனக்கு உதவி பண்ணலாம். என்ன பண்ணுறாரு? வந்த உடனே அவர் அதட்டுகிறார் இருக்கிற புயல். அப்போ என்னன்னா, காற்றை அதட்டினவுடன் புயல் அடங்குகிறது. அப்போ பார்த்தா அவர் ஒருத்தர் எழுதுறாரு, அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக ஆண்டவர் பண்ணுறாரு. அந்த ஒழுங்கு. ஸோ அந்த விதமாக தான் நம்ம இந்த அற்புதங்களுக்குள்ளே நம்ம போய் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இப்போ முதலாவது நம்ம அந்த யோர்தான் தண்ணியை நிற்க வைக்கிற அற்புதம் குறித்து பேச போகிறோம். இதற்கான சில கேள்விகளை நம்ம கேள்விகளுக்கு பிறகு பதில் சொல்லுறது நல்லாயிருக்கும். இப்போது மக்கள் யோர்தான் நதியை கடக்குறாங்கல்ல, அப்போ அது வருஷம், அது டைமு எதுன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய, அதாவது நீங்கள் ஒரு பெரிய கால இடைவெளிக்கு பின்பாக நீங்கள் போகிறப்போ ரொம்ப ப்ரிசைஸாக சொல்ல முடியாது, ரொம்ப குறிப்பாக எத்தனாம் தேதி இத்தனா இதுன்ட்டு. ஆனால் ஒரு பொதுவான அர்த்தத்தில் நம்ம பார்த்தா 1440 கிமுன்னு நம்ம சொல்லலாம்.
எப்படின்னா நமக்கு வந்து ஒரு டேபிள் ஒன்று இருக்குது, செக்குலர் ஹிஸ்ட்ரி டேபிள் இருக்குது. அந்த டேபிளை வச்சு பார்க்குறப்போ மோசே இந்த வருஷத்தில் பிறந்திருக்கக்கூடும், இந்த காரியத்தில் பிறந்திருக்கக்கூடும், இப்படி பிறந்திருக்கக்கூடும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதில் வந்து பெரும்பாலான வேத பண்டிதர்கள் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு காரியம் இந்த கிமு 1400 வருஷம் 1440 வந்து நமக்கு இந்த எக்ஸடஸ் நடக்குது, அந்த பெரிய யாத்திராமத்தின் காரியம் நடக்குது. 1400 சுற்றி அநேக காரியங்கள் நடக்குது. அதற்கான ஆதாரங்கள் நமக்கு உண்டு. ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் அதற்கான காரியங்கள் எல்லாம். பட் இந்த வருஷத்தை வந்து நிறைய பேர் வந்து டிஸ்பியூட் பண்ணுறாங்கங்கிறது இன்னொரு வகையில் உண்மை. ஆனால் இந்த வருஷங்கள் தான் பெரும்பாலும் நடந்திருக்க சாத்தியம் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வருஷம் கேட்டதுனால ஒன்று நான் சொல்கிறோம். சமீபத்தில்னா ஒரு அநேக வருஷங்களுக்கு முன்பே யூகேயில் குறிப்பாக ஒரு பெரிய ஒன்று கேள்வி வந்தது. என்னன்னு கேட்டால் இந்த யோசுவாவுடைய மிராக்கிள் பற்றி. இந்த யோசுவாவுடைய அந்த எரித்த 12வது நூற்றாண்டு அந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்லிட்டு, அப்போ யோசுவா 1440ன்னா அந்த சம்பவமே நடக்கலை அப்படிங்கிறத பற்றி ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க, ஒரு விதமான தலைப்பிலேயே போட்டு, அதாவது ஒரு ஃபேப்ரிகேட்டட் இதுன்னு. ஆனால் அதற்கு மறுபடியும் நிரூபணங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த காரியங்கள் வந்துடுச்சு. இன்றைக்கும் பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த எக்ஸடஸ் யாத்திராகமத்தின் சம்பவங்கள் எல்லாமே 12வது நூற்றாண்டு காலத்தில் இருந்ததுன்ட்டு நிறைய பேர் வாதிடுறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த சமயத்தில் ராம்சேஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபாரோ இருந்தார். அப்போ ஃபாரோ இருந்தவுடனே இதில் வர அந்த ராம்சேஸ் பட்டணத்தையும் எதையும் லிங்க் பண்ணி சொல்லக்கூடியவங்க உண்டு. ஆனால் அதற்கு இல்லை என்று மறுப்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த பலவித இடத்திலும் நம்ம சேகரிக்கக்கூடிய ஆதாரங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நமக்கு தருகிற தகவலெல்லாம் உண்டு. நீங்கள் சொல்லுங்க பிரதர். இப்போ அந்த யோர்தான் நதியை குறித்து அந்த தண்ணி பிரிந்தது, அதனுடைய தரை உலர்ந்து போயிருக்கிறது, இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? இதற்கு முன்பாக நம்ம இதை நம்ம கண்டிப்பாக இதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஏன் முதல்ல இந்த அற்புதம்? அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் முதல்ல இந்த அற்புதம்? இந்த அற்புதத்துக்கான பதில் நம்ம 2வது எபிசோடில் உங்ககிட்ட சொன்ன சில விஷயங்களுக்கான ஒரு அடிப்படையாக இருக்குது. உங்களால் யோசிக்க முடியுமா யாருனாவது? ஏன் முதல்ல யோர்தான் நதி அற்புதம் வைத்திருக்க வேண்டும்? முதலாவது மனிதன் வந்து தண்ணியை கடக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அற்புதம். அது வந்து நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஒரு ஞானஸ்தானத்தை குறிக்கிறதாக கூட காணப்பட்டது. அது சொல்லி பவுல் எழுதுறதாக நம்ம பார்த்தோம். ஆனால் ஒருவேளை அந்த அர்த்தத்தில் இது இருக்குமா? இல்லை, நீங்கள் அதான் நம்ம வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன். நம்ம இறையியல் அர்த்தத்தை அது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை, நம்ம பார்ப்போம். ஏன்னா நீங்கள் ஜோவும் சொன்னார் இந்த இறையியல் அற்புதத்தை பற்றி. ஏன்னா அங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தான் கிடக்குறாங்க. மோசையை வந்து லீட் பண்ணி போகிறப்ப ஃபஸ்ட்டு அதில் அற்புதம் வந்து தண்ணியை கிராஸ் பண்ணி தான் அவங்க அதுக்கு வனாந்தரத்துக்கு வர்றாங்க. இங்கேயும் வந்து அவங்க ஒரு வனாந்தரத்துலேருந்து சிட்டிக்குள்ளே போகிறது வந்து தண்ணியை கிராஸ் பண்ணி உள்ளார போகிறாங்க இருக்கலாம். ஆனால் என்னென்னா ஒரு உண்மை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசேயுடைய அற்புதங்களில் கிளைமேக்ஸ் அல்லது உச்சக்கட்ட அற்புதம்னா நீங்கள் 100க்கு 90 பேர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா செங்கடலை கிடக்குது. ஏன்னா சாத்தியமே இல்லாத கடலை பிளக்கிறதுங்கிறது அன்பிலீவபிள். ஆனால் அது எப்படி பிளந்தாங்கிறதுக்கு இப்போ நமக்கு நிறைய விஞ்ஞானபூர்வமாக நிறைய உதாரணங்களெல்லாம் சொல்ல முடியும். அப்போது நீங்கள் இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்க்குறது நல்லது. பிரதர் தன்ராஜ் சொன்னதுக்கு கூட இதுக்கும் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். மோசேயுடைய உச்சக்கட்ட அற்புதம் செங்கடலை பிளப்பது என்று நம்ம எடுத்துட்டா, இந்த ரெக்ரூட் ஜோஷுவாவுடைய முதல் அற்புதம் அதுக்கு ஈக்குவலான ஒரு அற்புதம். அவருடைய மினிஸ்ட்ரியில் கிளைமேக்ஸ் செங்கடலை பிளக்கிறாரு. இவர் புதுசாக நோவிஸ், அதாவது இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு நோவிஸா, ஐயோ யோசுவாவை இவர் நோவிஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ரெக்ரூட்னு சொல்லிட்டாங்க, தயவுசெய்து எடுக்காதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன், இவர் ஊழியத்துடைய ஆரம்பத்தில் இவர் பண்ண முதல் அற்புதமே அதற்கு ஒத்த ஒரு அற்புதம். அப்போ என்னன்னா, இந்த அற்புதத்தை ஏன் ஆண்டவர் முதல்ல அனுமதிச்சார்? அப்போ அதற்கு வந்து ரொம்ப அழகான ஒரு காரணம் உண்டு. அதாவது முதலாவது அற்புதம் நீரில், 2வது நிலத்தில், 3வது ஆகாயத்தில் அப்படின்றது பார்க்கும்போது, முதலாவது அற்புதம் மோசே வந்து அதில் செய்த கிளைமேக்ஸ் இதை இவர் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறார். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, நீங்கள் இந்த நேரத்தில் வந்து இன்னொரு பெரிய ஒரு பின்னணி தகவலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன குறிப்பு இல்லை, நான் வந்து நம்ம அந்த ஒரு பாதையில் தான் நம்ம போக போகிறோம். என்னன்னா, ஒன்று வந்து எபிரேயர்களுடைய பார்வையில் இந்த அற்புதங்களை ஒரு கோணத்தில் ஒரு கேமராவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து எமோரியர்களுடைய பார்வையில்
இந்த அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது வந்து நம்முடைய விஞ்ஞான அடிப்படைகள் அல்லது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் அந்த அற்புதத்திற்கான சாத்திய கூறுகளை நம்ம பார்க்க போகிறோம். இது மூணையும் சேர்த்து நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து கண்களுக்கு முன்பாக ரொம்ப அழகான ஒரு பிரம்மாண்டமான காட்சி விரியுங்கிறது தான் அதுதான் அதுக்கான காரணம். இப்போ நம்ம இந்த நீரின் அற்புதம் பார்த்தோம் இல்லையா, இந்த நீரின் அற்புதம் பார்க்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. இல்லை, முதலாவது அற்புதம் நீராக இருந்தது, கிளைமேக்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதை தாண்டி ஒரு காரியம் என்னென்னா, ஜூஸ் எபிரேயர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா மோசேக்கு சரியான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யோசுவா என்று நிரூபித்த காரியம் அந்த காரியம். கண்டிப்பாக. அப்போ என்ன, எல்லா கேள்விகளையும் எல்லா சந்தேகங்களையும் எல்லா தடுமாற்றங்களையும் அடக்குன ஒரு அற்புதம் அந்த அற்புதம். அப்போ பார்த்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அற்புதம் முடிஞ்ச உடனே மக்கள் பயந்துடுறாங்க. யோசுவா சொன்னது எல்லாம் நடக்குது. யோசுவா சொல்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன் பல வகையில் ஆச்சரியமானன்னு கேட்டால், நின்றுட்டு இருக்கிற தண்ணி வேற, ஓடிட்டு இருக்கிற தண்ணி வேற. அதுதான் அதில் பார்த்தா ரொம்ப அழகாக அந்த சின்ன சின்ன குறிப்பு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், குட்டி குட்டி குறிப்புகளுக்கெல்லாம் வரப்போகிறோம். நின்றுட்டு இருந்த தண்ணியை பிளக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய காரணம் இருந்தது. பெரிய வாடிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நோபியா பீச்சுன்னு அந்த இடம் தான் கடந்ததாக சொல்கிறாங்க. கீழுக்குள்ளே ஒரு இந்த சீவாடில் ஒரு லேண்ட் பிரிட்ஜ் இருந்தது. அந்த லேண்ட் பிரிட்ஜுக்கு நேராக வாடிஸ் என்று சொல்லக்கூடிய அது 2 மலைகளுக்கான ஒரு பகுதி இருக்குது. ஆண்டவர் அந்த பகுதி வழியாக காற்றை வரப்பண்ணினார். காற்றை வரப்பண்ணி அந்த தண்ணி பிளந்தது வந்து இன்னொரு ஆச்சரியம் கேட்டால், பிளந்த தண்ணி இரு பக்கமும் ஐஸ் கட்டியாக நின்றது அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. பைபிள் அதற்கான ஒன்று ஜலத்தை குவியலாக நிற்க வைத்தாருன்னு இருக்கும். அப்போது அதுக்கான ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் ஒருவேளை ஒரு யூடியூப்பில் நீங்கள் தேடி பார்த்தா பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு தண்ணியுடைய கொதிநிலையை வந்து தண்ணி எப்போ கொதிக்கும், 100 டிகிரிஸ். ஆனால் 30 டிகிரியில் தண்ணி கொதிக்க வைக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்? ப்ரெஷர். அப்போ என்ன, உறைநிலையும் கொதிநிலையும் இந்த மேற்புற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பொறுத்து இருக்குது. அப்போ ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், எப்படி அட்மாஸ்பியர் ப்ரெஷரை மாற்றுறதுக்கு ஒரே ஒரு குழு தான் நமக்கு இருக்குது. கீழ்காற்றை ராமுழுக்க வீர பண்ணப்போ அந்த இடத்துல ப்ரெஷர் சேஞ்சில் 2 பக்கமும் பெரிய பெரிய ஐஸ் மலைகளாட்டு இருந்து நடுவில் போனாருன்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இது அந்த விஞ்ஞானபூர்வமாக நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் ஓடுற தண்ணி இன்னொன்று என்னென்னா, அதில் வந்து இன்னும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அற்புதம் எப்போ நடக்குது, முழுதும் கீழ்காற்றை வீச பண்ணினார். இதில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. முழுக்க டே டைமில் நடக்கிற ஒரு காரியம். அந்த டே டைமில் இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டால், அந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் ரொம்ப கம்மி. எபிரேயர்கள் மாத்திரம் தான் பார்த்துருக்க முடியும். ஆனால் இந்த அற்புதத்தை பலர் பார்த்துருக்க முடியும். ஏன்னு கேட்டால், பட்டணத்துக்கு அந்த பக்கம் இருந்து பார்ப்பாங்க, இவங்க பார்க்குறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போது கண்களுக்கு முன்பாக இந்த அற்புதத்தை நடக்கிறதுக்கு ஒரு பின்னணிய காரணம் உண்டு. என்னன்னு கேட்டால், இப்போ தான் நம்ம வந்து இன்னொரு காரியத்துக்குள்ளே போகிறோம். எமோரியர்கள் பார்வையிலேருந்து இது நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமான இதுக்கு யோசே தான் என்ன சொல்கிறது, ஒரு தலைவர், அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஆஃப் த ஜூஸ் ஆர்மின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. எமோரியர்கள் பார்வையில் என்னன்னு கேட்டால், எமோரியர்களுடைய முக்கியமான கடவுளில் ஒன்று வந்து பால். அது எல்லாருக்கும் தெரியும். இந்த பால் தேவதைக்கு இன்னும் சில இதெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டால், இந்த பால் தேவதை தண்ணீர்களின் கடவுள், கடலின் கடவுள். ஆச்சா, இந்த கடல் நீர்நிலைகள் எல்லாமே இந்த பால் தேவதையுடைய ஆளுமைக்குள்ளாக உட்பட்டதுன்னு சொல்லி அந்த எமோரிய மக்கள் நம்பினாங்க. அது ரொம்ப தீவிரமாக எடுத்தாங்க. அதற்கு உதவியாக செய்கிறது தான் இந்த மின்னல் வர வைக்கிறது, புயல் வர வைக்கிறது. ஒரு புயல் எதுக்கு வந்ததுன்னு கேட்டால், பால் தேவதை கோவப்பட்டா இது பண்ணால் புயல் வந்துச்சுன்ட்டுலாம் சொல்லுவாங்க. அப்போது இந்த மோசேயை அந்த நீரை பிளக்கிறப்போ அந்த கடற்கரையில் இருந்த, அதாவது அதை கேள்விப்பட்ட மற்ற மக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சு நம்ம கடவுளுக்கு, இந்த கடவுள் இந்த ஆளுங்க வந்து ஏன் வழி விடணும்? இது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஏன் வழி விடணும் இந்த கடவுள்? அப்போது அந்த கடவுள் பெருசா, இந்த கடவுள் பெருசா? நெட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, வார் பிட்வீன் த பால் அண்ட் யெகோவான்னு ஒரு சில வெப்சைட்ஸ் பார்க்கலாம். இதில் பார்க்குறப்போ என்னென்னா, நிறைய தடவைகளில் வந்து என்னன்னு கேட்டால், இந்த தண்ணீர் அவங்களுடைய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு காரியமாக இருந்தது. இந்த பால் கடவுளுடைய சில பழக்க வழக்கங்கள் என்னன்னு கேட்டால், ஒருத்தன் பெரிய குற்றவாளியாக இருந்தால் அவங்க எப்படி பண்ணுவாங்களாமா, அந்த குற்றவாளியை வந்து கையை காலை கட்டி அந்த ஒரு நிலையில் தண்ணி கூட தூக்கி போட்டுருவாங்க. நீ உண்மையாக இதாக இருந்தால் இந்த பால் கடவுள் என்னை விரும்பிப்பாய், நீ குற்றமற்றவன் நிரூபிச்சுக்கணும். நீங்கள் இதோடைய ட்ரேசஸ் நீங்கள் என்னாகமத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். என்னாகமோ நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு இது இருக்குது. இந்த தண்ணீர் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்கிற, அது எரிச்சு குடித்தா இதாகிட்டா பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தண்ணீர் பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது போல அவர்களுடைய கடவுளுடைய முக்கிய காரணமாக இருந்தது.
இதன் நிமித்தம் தான் இந்த ராகாப் சொல்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். ராகாப் என்ன சொல்கிறா, நீங்கள் வந்து அவங்களெல்லாம் முறியடிச்சிங்க, இந்த செங்கடல் பிளந்தது, இந்த தண்ணீரை பிளந்தது. அந்த பீதி எப்படி வந்துச்சு? கடல். அதாவது பால் தேவதை அவங்களுக்கு கீழ்ப்படியுது. பால் தேவதை வந்து இந்த யெகோவா தேவன் கூட சரியான ஒரு போட்டி இல்லை. போட்டி இல்லைன்னா செங்கடல் இல்லை பிரதர். அந்த தண்ணி கடலுக்கும் அந்த தேவதை தான், தண்ணீர் நீர்நிலைகளுக்கும் அதுதான். அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த தண்ணீரை பிளந்து இல்லை தண்ணீரின் மேல் இந்த எபிரேயர்களுக்கு இருந்த ஆளுமை அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை கிடைக்கும். ஏற்கனவே இதில் செங்கல்ல பிளந்து இவங்க வந்துட்டாங்க. அப்போ என்ன, அந்த பால் கடவுளை, அதாவது கடலுக்கு கடவுளாக அவர்கள் நினைத்திருந்தது, அந்த கடவுளை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லாமல் இல்லை எப்படி பண்ணுறாங்க அவங்க பாருங்க, ஒன்றுமே மிதிச்சிட்டு போயிடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு 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 எதிர்மறையான ஒரு காரியம். உலகத்தர அவங்களும் அந்த மாதிரி காய்ந்த பூமியில் நடந்த மாதிரி கடந்து போயிட்டாங்க. இது தற்செயலாக நடந்த இல்லை ஒரு விஷயம் கிடையாது. அப்போ ஏதோ வந்துருச்சு, ஒருவேளை சொல்லியிருப்பான், இல்லைப்பா ஒருவேளை அவங்க இங்கே இந்த பக்கம் வந்திருப்பாங்க, அந்த பக்கம் வந்திருப்பாங்கன்னு பலவிதமான சாத்தியங்கள் அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் ஏன்னு கேட்டால் ராத்திரியில் நடந்தது, யாருக்கும் தெரியாது. காலையில் அவங்க கடந்து வந்துட்டாங்க, திரும்ப கடல் மூடிச்சு, எல்லாம் வந்து திடீர்னு செத்து போயிட்டாங்க. என்ன வேணால் நடந்திருக்கலாம், ஒரு புயல் வந்திருக்கலாம், மூடியிருக்கலாம், எல்லாம் கரெக்டு. அப்போது அந்த சந்தேகங்களை எல்லாம் முழுக்க முழுக்க தீர்க்கிற மாதிரி பகல் காட்சியாக ஆண்டவர் நடத்துகிறார். அப்போ எப்போ நடக்குது, அங்கே இரவு காட்சி, இப்போ பகல் காட்சி. இதில் ஒன்று என்னன்னு கேட்டால் இப்போ தான் ரெண்டு இருக்குது. அப்போ இப்போ மக்களுக்கு எப்படி வரும், சரி எப்படியோ கடலில் வந்துட்டாங்க, இப்போ வந்து அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன் குறைவுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் அப்போ தான் ஒவ்வொரு குறிப்பாக கொடுக்குறாரு. அப்பொழுது அறுப்பு காலமானதால் கரை புரண்டு போம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படம் ஒன்று இருக்குது. பழைய படம் என்னென்னா, அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ். அந்த காலம்னா ஒன்றும் இல்லை, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த சமயத்திலேயே இந்த யோர்தான் நதியுடைய அகலம் கொஞ்சம் குறைய 1.5 கிலோமீட்டர் இருந்தது அகலம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகலம் அவ்வளோ இருக்கிறப்போ கரை புரண்டு போகுதுங்கிறது இன்னொரு ஆச்சரியம். கரை புரண்டு போகிறதுக்கு இன்னொரு அடையாளம் என்ன, எப்போ கரை புரண்டு போகும், அறுப்பு காலம் கரெக்டு. எப்போ கரை புரண்டு போகும், மழை காலத்தில் எப்போ கரை புரண்டு போகும், தண்ணி ஓடணும். அப்போ என்ன, தண்ணி கரை புரண்டு அப்படியே ஆர்ப்பரிச்சுக்கிட்டு போகுது, இந்த தண்ணியை பிளக்கணும். இது ஒரு ஒரு பெரிய ஒரு இது. அப்போ அவங்க என்ன யோசனை பண்ணியிருப்பாங்க, அந்த சமயத்தில் அந்த கடவுளை வச்சாரு, இந்த டைம் இங்கே மாட்டினாங்கள, இங்கே வந்துட்டாங்கள, இதில் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர்கள் பார்த்துருக்கக்கூடும். அதில் தான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, கடவுள் வந்து நம்மகிட்ட எரிகோ பட்டணத்தை நம்ம கொடுக்குறாரு, நம்ம பண்ணுறப்போ நம்ம இந்த காரியமெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணுன்னு சில இதை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆசரிப்பு, அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து ஆசாரியர்கள் மாத்திரம் போகணும், 2000 முழம் தள்ளி இவங்க வரணும். இப்போ நீங்கள் பார்த்தா இது வந்து ரொம்ப வினோதமான காரியமாக இருக்கும். முதல்ல வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய ஜனத்திரளான மக்கள் கரையில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு 2000 முழங்கிறது ஒரு பெரிய தூரம். தண்ணி இவங்க மாத்திரம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிறப்போ இப்போ தான் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, அவர்கள் கால்கள் ஊன்றி நின்ற உடனே கால்களில் தண்ணீர் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் விலகி பிரிந்தது. ஓடிட்டு. இதை பார்க்குறப்போ 2 காரியம். இப்போ நீங்கள் பாருங்கள், எபிரேயர்களுக்கு எப்படி இருக்கும், ஏன்னா அது வந்து நின்ன உடனே தண்ணியோட பிரியுது, நமக்கே கேட்குறப்போ உடம்பு இருக்குது இல்லையா, அவர்களுக்கு என்ன பயமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, பெரிய ஆளுங்க கிடையாது, பெயர் தெரியாத ஆசாரியர்கள். அப்போ ஒரே ஒரு என்னன்னு கேட்டால், எபிரேயர்களுடைய கடவுளை அடையாளப்படுத்துகிற, அவர்கள் நம்பிக்கையை அடையாளப்படுத்துகிற ஒரு பெட்டி தான் போகுது. அவங்கள பார்க்குறப்ப அந்த ஆளுங்க மூஞ்சி தெரிஞ்சிருக்குமா, ஒன்றும் தெரிஞ்சுக்க. ஆசாரிப்பு கூட பெட்டி தூக்கிட்டு போகிறாங்க, பெட்டி தூக்கிட்டு போய் இந்த கரையோரத்தில் நின்றுக்கிறாங்க, பண்ண ஒன்று இதாச்சு. அப்போது அந்த கடவுளுக்கு என்ன வேல்யூ, பெயர் தெரியாத அல்லது ஒரு அடையாளப்படுத்த முடியாத மக்கள் கரையில் போய் நின்ன உடனே தண்ணி விலகி ஓடுது. அப்போ எந்த கடவுள் பெரிய கடவுள், இது இயல்பாகவே நமக்கு தெரிகிற காரியம் மாதிரி எமோரியருக்கும் தெரிஞ்சிருக்க முடியும். அப்போது அது பார்த்தா அவங்க பட்டவுடன் விலகி ஓடி நேராக பிளந்து போகுது. போன உடனே அவங்க நேராக போகிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள்லாம் வந்து நமக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் நிற்கணும், நின்ன உடனே போகணும். அப்புறம் இன்னொரு காரியம் சொல்கிறார், நம்ம ஏற்கனவே இதை குறித்து நம்ம பார்த்தோம், ஆற்றுக்கு நடுவில் ஒரு 12 கல் இருக்குது.
இந்த 12 கல்லை கோத்திரத்துக்கு ஒன்றா நீங்கள் எடுத்துட்டு கொண்டு போய் அந்த பக்கம் வைங்க, பலிபீடம் வைங்க. பின்னாடி மக்கள் கேட்பாங்க. கேட்குறப்போ நீங்கள் பதில் சொன்னது என்ன? நாங்கள் இப்படியெல்லாம் வந்தப்போ அதில் தான் நீங்கள் சொன்ன அந்த இது வருது. உலர்ந்த தரை மீது நடந்து போவதை போல என்ன வச்சார் ஆண்டவர்? எங்களை இந்த பாதைகளினூடாக நடத்தினார். அதற்கான அடையாளம் இந்த பலிபீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன, ஒரே ஸ்ட்ரோக்கில் இவங்களுடைய விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணி எமோரியருடைய பயத்தை இது பண்ணி பயந்து நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இந்த முழு காரியம் நடக்குது. இதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, சரி என்னமோ நடந்துச்சு, இந்த உடன்படிக்கை பெட்டி வந்தது, அவங்க நின்னாங்க, போச்சு, சரி இப்போ இது முடிஞ்சு போன மாதிரி கிடையாது. அவர்கள் எல்லாம் கடந்து போனவொடனே என்னாச்சு? தண்ணி மூடிச்சு. இது என்ன ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். தண்ணி விலகுந்த ஒரு ஆச்சரியம்னா தண்ணி எப்படி அவங்க கடந்து போகும்போது திரும்ப கூடுது? இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த ஆச்சரியம் எபிரேயர்களுக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? ஜோஷுவா இஸ் இன் கமாண்ட். அப்போ ஆண்டவர் அவன் மூலமாக செயல்பட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அவன் மூலமாக பிரமாதமான காரியத்தை பண்ணுறான்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது மாத்திரம் இல்லை, மேலே இருக்கவங்க எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஐயோ நம்ம முடிஞ்சோம், நம்ம முடிஞ்சே போனோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பீதியை கிளப்பக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். ஸோ இந்த பார்வையில் ஆயிடுச்சு. இது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2000 முழம் சொன்னீங்க, உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போகிறதுக்கும் பின்னாடியாக ஜனங்க நடந்து போகிறதுக்கும். அப்போ அந்த 2000 முழம் அடி எதுக்கு டிஸ்டன்ஸு? அதாவது 2000 முழம், அதான் இதில் நான் சொன்னது ஒவ்வொரு குறிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஒரு 10,000 பேர் தண்ணிக்குள்ளே போகிறாங்க. இவங்க நின்று அங்கே போயிடுச்சு, ஒருவேளை அந்த மக்கள் எல்லாம் வந்ததுனால ஆயிடுச்சுன்னு ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ண அவசியம் இல்லாதபடிக்கு அந்த பெட்டியை சுமந்து போகிற 4 அல்லது 6 ஆசாரியர்கள் போய் நின்ன உடனேயே இந்த இடைவெளியே அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும். சும்மா ஒரு பெரிய ஆள்லாம் இல்லை, நமக்கு சின்ன இருக்கிற ஒரு ஆள் போய் நின்ன உடனே அந்த ஆள் விழுந்துட்டான். தாவீது போய் நின்ன உடனே விழுந்துட்டான், அந்த சைன்யமே வரல. அப்போது அந்த உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே இந்த யெகோவா தேவனுடைய பெயர் பிரஸ்தாபத்தை பார்த்து அவர்கள் பயந்து நடுங்கி இருக்கணும். என்னப்பா அந்த பெட்டி வருது, அவங்க யாருன்னு கூட தெரியல, அவங்கள பற்றி கேள்விப்படல. அவங்க தலைவனா யோசுவா இருக்கிறானே, யோசுவா பின்னாடி நின்றுருக்கான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான், அவன் பேசிட்டு இருக்கிறான். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு இதுக்கு நடுவில் ஒரு பெரிய 2000 முழம் இருக்குது. 2000 முழம் டிஸ்டன்ஸ் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பெட்டி போய் நிற்குது, தண்ணி விரியுது. உடனே இவங்கெல்லாம் பத்து கடந்து போகிறாங்க. திரும்ப அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் அவங்க திரும்ப வராங்க, தண்ணி மூடுது. இதுதான் எமோரியர்கள் பார்வையில் அந்த அற்புதத்தை பட்ட பகலில் பார்க்குறாங்க. அப்போ அவர்களுடைய பயம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி நம்மளால் கற்பனை பண்ண முடியும். என்ன நடக்குதுங்க? கால்பட்ட உடனே தண்ணி போகுது, போன உடனே தண்ணி கூடுது. அது ஒரு மிகப்பெரிய பயத்தையும் எதுவும் ஏற்படுத்தியிருக்கும். ராகாப்புடைய பயத்தை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அதோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு பயந்து இருந்தார்கள்னா நமக்கு ஒரு குறிப்பு இருக்குது. 2 பேர்த்த வேவு பார்க்க முதல்ல அனுப்புகிறார். அவங்க போகிறப்போ அவங்க அந்த எரியோக்குள்ளே ஒரு சிரமத்துக்குள்ளே உள்ளே போகிறாங்க. போன உடனே அவங்க எந்த அளவு இந்த உளவுத்துறை ரெடியாக இருக்குன்னு கேட்டால் யாரோ 2 பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் மேலிடத்துக்கு போயிடுது. அப்போது இது எதை நமக்கு காட்டுதுன்னு கேட்டால் அவங்க அந்த அளவு பயந்து எல்லா இன்ஃபார்மரையும் ரெடியாக வச்சுருக்காங்க. யாரோ ஒருத்தர் அந்நிய முகம் வந்துட்டானா என்னாகும், என்னமோ நடக்கும். அப்போது அது எவ்வளோ பெருசுன்னு பார்க்குறதுக்கு என்னென்னா, ராகாப் வீட்டில் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன ஒன்று இருக்கும். இன்னொரு குறிப்பு அங்கே வச்சுருக்கோம், 3 நாட்கள் நீங்கள் மலைப்பகுதியிலேயே ஒளிஞ்சிருங்கப்பா, அதுக்கப்புறமா போங்கன்னு. அப்போது அந்த எரிகோ பட்டணமும் எரிகோவுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் அது முடிஞ்ச உடனே யார் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி எல்லா பக்கமும் ஜல்லடை போட்டு தேடக்கூடிய ஒரு சைன்யம் இருந்திருக்கும். எரிகோ கோட்டை மிக பலமாக லாக் பண்ணியிருந்திருக்கணும். எரிகோ மதில் விழுகிறப்ப பார்க்கலாம். எரிகோ பட்டணத்துக்கு உள்பக்க அளவு கொஞ்சம் குறைய என்னுடைய ஞாபகம் சரின்னா 13 ஏக்கர் கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 13 ஏக்கருங்கிறது எவ்வளோ பெரிய பகுதிங்கிறத பார்க்கலாம். வெறும் அந்த மதில் சுவருடைய பரப்பு மாத்திரம் ஒரு 7 ஏக்கர். அது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ இவ்வளோ பெரிய பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு காரியத்துக்காக பயந்துருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அவர்களது நம்பிக்கையே பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த 2 ராஜாக்களுக்கு நடந்ததை பார்த்தோன்னே பயந்து நடுங்கிட்டு இருக்கிற மக்கள் பூட்டிட்டு நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ தான் யோசுவாவுடைய இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். எனிமி இறங்கிட்டான், பயந்து நடுங்கி உட்காந்துருக்குறாங்க. நம்ம பைபிள் என்ன சொல்லுது? அதுக்கப்புறம்
அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? எரிகோவை கடந்த உடனே என்ன நடக்குது? பாளையம் இறங்கினார்கள். அப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் தான் இவர் விருத்த சேதனம் பண்ணுறாரு. நீங்கள் யோசனை பண்ணுங்கள், விருத்த சேதனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். விருத்த சேதனம் பண்ணால் நார்மலைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 week 2 weeks. 2 weeks. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த இடத்துல வந்து விருத்த சேதனம் பண்ணும்? நமக்கு பைபிள் காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டால் வனாந்தரத்தில் இருந்த போதுன்ட்டு அது ஒரு காரணம். ஆனால் அதை விட ஒரு பெரிய காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு மனுஷனை தோற்கடிக்கிறதுக்கு மிக பிரமாதமான ஒரு வழி என்னன்னா, அவங்ககிட்ட நேரடியாக எதிர்க்கிறது கூட இல்லை, அவனுக்கு பயத்தை ஏற்படுத்துவது. அந்த எரிகோ மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த டைம் கேப்பை ஆண்டவர் ரொம்ப அழகாக யோசுவாக்கு தர்றார். ஆனால் அது 2ஆம் விசை விருத்த சேதனம் பண்ணுறாரு. இல்லை, அதாவது என்னென்னா, அந்த வனாந்தர வழியாக பண்ணுறப்போ பெரியவங்கெல்லாம் இதாகிருப்பாங்க, இந்த சின்னவங்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கருக்கான எடுத்து விருத்த சேதனம் பண்ணுன்ட்ருக்காரு. என்ன நடந்ததுன்னு தெரியாது. இவங்கெல்லாம் தாண்டி நம்மளை எந்த நிமிஷமும் அட்டாக் பண்ணுவான்னு இருக்காங்க. ஆனால் இவர் விருத்த சேதனம் பண்ணி எல்லாம் பாலை தொட்டு வெளியே போகிறதே கிடையாது. அப்போ இவர்கள் இருந்த 2 வாரமும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நடந்ததெல்லாம் என்ன, ஒவ்வொரு நாளும் பயம், மீட்டரா என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆமாம், ஒரு பெரிய தடுமாற்றம். ஏன்னு கேட்டால் இவர்களுடைய பற்றி ஏற்கனவே பயந்துருந்தாங்க. 2 ராஜாக்களை சங்காரம் பண்ணது இவங்க தெரிஞ்சிருந்தாங்க. இவங்க எப்படி நம்ம இன்னொன்று பயம் ஒன்று, தடுமாற்றம் ஒன்று, குழப்பம் ஒன்று, தங்கள் கடவுளர்கள் தங்களுக்கு என்ன சொல்கிறது, தோற்று போனதற்கான ஒரு பயம். உங்களுக்கு நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை பொய்க்கும் போது இருக்கிற நிலைமை ரொம்ப பரிதாபம். அந்த பரிதாபம் 1 நாள் 2 நாள் அடுத்த நாளே சண்டை போட்டிருந்தா கூட அவங்களுக்கு இதாக இருக்கும். 15 நாள் அல்ல, அவர்கள் குணமாகிற வரைக்கும் இருக்கிற பயத்தில் எமோரியல் இருக்காங்க. இவர்களுக்கு என்ன, ஒருவேளை எபிரேயர்களுக்கு என்ன வந்திருக்கலாம், என்ன இருந்தாலும் பாரு நமக்கு இந்த விருத்த சேதனம், அதாவது ஒரு ரிலிஜியஸ் ரிச்சுவலை பண்ணுறப்போ ஏற்படக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷிங். நான் சொல்ல வருது புரியுதுங்களா? கடவுளை நம்ம சரிப்படுத்திக்கிறோம். ஒருவேளை என்னன்னா, யோசுவா என்ன சொன்னாலும் இப்போ கேட்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இத்தான் நல்ல சான்ஸ், ஏற்கனவே பயந்துருக்காங்க, போட்டு அடிச்சு ஒடிச்சுன்னு இருக்கலான்னு சொல்ல, பாருங்கப்பா எல்லாம் உட்காருங்க, விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு உடனே ரைட். யோசுவாவுக்கான ஒரு பர்ஃபெக்ட் கீழ்ப்படிதல். யாரும் கொஸ்டின் பண்ணல. ஏன்னு கேட்டால் அந்த லீடர்ஷிப் வந்து தண்ணீரை கடந்தவுடன் நிரூபிக்கப்பட்டு விட்ட ஒரு தலைமைத்துவம். அப்போது அவங்க எல்லாம் இதாக இருக்கிறாங்க. இது இந்த பார்வையில் இருக்குது. சரி, இதை தாண்டி இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பார்வையில் பார்ப்போம், எப்படி இந்த அற்புதம் நடந்திருக்க முடியும். ஏன்னு கேட்டால் ஓடுற தண்ணியை நிறுத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அப்போது இதற்கான காரணத்தை வந்து நம்ம வந்து எங்கேருந்து தேடணும்னு கேட்டால் நம்ம பைபிளுக்குள்ளேருந்தே நம்ம பார்க்க போகிறோம். 2 விஷயம் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூ இருக்குது. தண்ணீர் குவியலாக எங்கே நின்றது, அது நீங்கள் பைபிளில் அந்த வசனம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? தண்ணீர், அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். 3:15 படிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புண்டு போம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று